அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நாம் இருக்கக்கூடிய ரமதான் மாதத்தில் நடந்தொரு முக்கிய நிகழ்வுதான் பத்ருடைய யுத்தம், கஸ்வத் பத்ர். அல்லாஹ் தஆலா இதேபோல் ரமதானில் இதேபோல் 17வது நாளில் அதிகாலையில் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்து இஸ்லாத்தின் வெற்றிகளில் அடிப்படையான ஒரு யுத்தமாக இந்த பத்ருடைய யுத்தத்தை ஆக்கினார். முஸ்லிம் என்ற வகையில் ஒவ்வொரு மனிதரும் இதனுடைய பின்னணியை அறிந்திருக்க வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் இந்த போர் நடந்தாலும் இதனுடைய பின்னணி ஜமாதுல் ஊலா ஜமாதுல் ஆஹ்ராவுடைய மாதத்திலே ஆரம்பமானது. அதாவது ஜமாதுல் ஊலா அந்த மாதத்தில் மக்காவில் இருந்த ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு செல்ல தயாராகி வந்து கொண்டிருந்தது. காஃபிர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட 150 சஹாபாக்களுடன் 30 ஒட்டகங்களுடன் மக்காவிலிருந்து வெளியேறி வந்தார்கள். இதுல் அஷிரா என்ற இடத்திற்கு வந்த பொழுது செய்தி வந்தது, அந்த பிரயாண கூட்டம் மதீனாவை குறிப்பிட்ட இடங்களை தாண்டி சென்று விட்டது ஷாம் நாட்டுக்கு. இதே வியாபார கூட்டம் திரும்ப ஷாமில் இருந்து ரமதானுடைய காலத்தில் மதீனாவை தாண்டி மக்காவுக்கு செல்ல வருகிறது. இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை ஷாமிலிருந்து திரும்பி வரும் பொழுது அந்த பிரயாண கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக சென்ற நேரத்தில் ஏற்பட்டதுதான் பத்ர் யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முடிவெடுத்தார்கள்? மக்காவில் இருக்கும் பொழுது, ஹிஜ்ரத்து வரும் பொழுது முஸ்லிம்களுடைய அதிகமான சொத்துக்களை காஃபிர்கள் கொள்ளையடித்தார்கள். எனவே அதை திரும்ப இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நோக்குடன் தான் இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தலாம் என முடிவு செய்தார்கள். எனவே ஷாமுடைய அந்த பகுதியிலிருந்து கொடுத்த வியாபார கூட்டம் இப்பொழுது மக்காவை நோக்கி வருகிறது என்ற செய்தி எத்தியது. தல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற சஹாபியையும் சயீத் இப்னு ஸைத் என்ற சஹாபியையும் அந்த வியாபார கூட்டத்தை பற்றிய விடயங்களை அறிந்து வரும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் ஹௌரா என்ற இடத்தில் வந்து தங்கினார்கள். அந்த இடத்தை விட்டும் அந்த இடத்தினூடாக அபூ சுஃப்யானுடைய அந்த வியாபார கூட்டம் நகர்ந்து செல்வதை அவதானித்தார்கள். கடந்து செல்வதை கண்டார்கள். உடனடியாக மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விடயத்தை எத்தி வைத்தார்கள். அந்த வியாபார கூட்டத்தை பொறுத்தவரையில் அதற்கு பொறுப்பாக அபூ சுஃப்யான் இருந்தார். கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் இருந்தது. மக்காவாசிகளுடைய, மக்காவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களுடைய சொத்து அதில் இருந்தது. கிட்டத்தட்ட 50,000 பொற்காசுகளுக்கு குறையாமல் அதில் சொத்து இருந்தது. என்றாலும் அவர்கள் மக்காவிற்கு திரும்பும் பொழுது எந்த விதமான போருடைய நோக்கமும் அல்ல. அவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும், வியாபார பொருட்கள் இருந்தாலும், வெறுமனே 40 பேர்கள் தான் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை மறித்து அதிலிருந்த பொருட்களை பெற்றுக்கொண்டால் காஃபிர்கள் பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு இதை பகரமாக ஆக்கிவிடலாம் என்ற யோசனையுடன் தான் இப்படி அந்த கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வேண்டி முடிவெடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கமும் யுத்தமாக இருக்கவில்லை. எனவே எந்த சஹாபியையும் வற்புறுத்தி அவர்கள் அழைக்கவில்லை. விரும்பின சஹாபாக்கள் வந்தார்கள். பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள், அதில் முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருவரும், 2 குதிரைகள், மிக்தாத் இப்னு அஸ்வதுக்கு ஒரு குதிரை இருந்தது, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குதிரை இருந்தது. கிட்டத்தட்ட 70 ஒட்டகங்கள், அதில் 2-3 பேர் ஏறி மாறி மாறி இப்படி வரக்கூடிய அமைப்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மர்சத் இப்னு
அபி மர்சத் அல்-கனவி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும் ஒரு ஒட்டகத்தில் இப்படிதான் முஸ்லிம்களுடைய நிலை காணப்பட்டது. மதீனாவுக்கு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் நியமித்து விட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அதற்கு பின்னால் ஹௌரா என்ற இடத்திற்கு வந்த பின் அபு லுபாபா என்று சொல்லக்கூடியவரை மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாக நியமித்தார்கள். இப்படி அபூ சுஃபியானுடைய கூட்டம் வருகிறது, மதீனாவை நெருங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை வழிமறிக்க வேண்டும் என்று தயாராகிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் அபூ சுஃபியான் என்பவர் மிகவும் நுட்பமானவர், அறிவுடையவர். அவருக்கு தெரியும் இந்த மக்காவுடைய பாதை ஒரு பயங்கரமான பாதை, அடிக்கடி வழிப்பறி கொள்ளைகள் நடைபெறுகிறது என்பதனால் அவதானத்துடன் வந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் விடயம் எத்தியது அபூ சுஃபியானுக்கும். இப்படி மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு படை எங்களுடைய வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது என்ற விடயம் அபூ சுஃபியானுக்கு எத்தியது. உடனே அபூ சுஃபியான் ஒரு மனிதரை அல்-கிஃபாரி என்ற மனிதரை மக்காவுக்கு அனுப்பினார், விடயத்தை சொல்வதற்காக வேண்டி. இப்படி நாங்கள் வருகிறோம், எங்களை முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை வழிமறிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை மக்காவுக்கு தூது அனுப்புவதற்காக வேண்டி இப்னு அம்ர் அல்-கிஃபாரி என்றவரை அனுப்பி வைத்தார்கள். உடனடியாக குறைஷியருடைய ஒரு படை இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அபூ சுஃபியான் அப்படி இருந்தும் அவர் பொதுவாக மக்காவுக்கு செல்லக்கூடிய பாதையில் தான், வளமையாக செல்லக்கூடிய பாதையில் தான் வந்து கொண்டிருந்தார். என்றாலும் அவதானத்துடன் வந்தார். வரும் பொழுது ஒரு மனிதனை சந்தித்து இப்படி மதீனாவில் இருந்து ஒரு படை வருகிறதா என்ற விடயத்தை விசாரித்த போது நான் யாரையும் அப்படி காணவில்லை, என்றாலும் 2 பேரை கண்டேன், குதிரையில் வந்தார்கள். இந்த பக்கமாக வந்து அவர்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று கூறினார்கள். உடனடியாக அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த 2 சஹாபிகளுடைய ஒட்டகமும் இருந்த இடத்துக்கு வந்தார். அந்த ஒட்டகத்துடைய மலத்தை எடுத்து பார்த்த பொழுது அதில் ஈச்சம்பழத்துடைய விதை இருந்தது. அந்த ஈச்சம்பழத்துடைய விதையை எடுத்து பார்த்தால் அது மதீனாவுடைய ஈச்சம்பழமாக இருந்தது. நுட்பமானவர் அபூ சுஃபியான். உடனே விளங்கி கொண்டார், நபியுடைய முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை எங்களை மிகவும் நெருங்கிவிட்டது என்பதாக விளங்கி கொண்டார். உடனே அவர் வழியை மாற்றி வேறொரு பகுதியினூடாக மதீனாவை விட்டும் கடந்து செல்லுவதற்கு ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஏற்கனவே அனுப்பிய அந்த கடிதம் குறைஷிகளுக்கு மக்காவுக்கு சென்றடைந்தது. அபூ சுஃபியான் அனுப்பியது எங்களை வழிமறிப்பதற்காக வருகிறார்கள் என்ற கடிதம் மக்காவை போய் சேர்ந்தது. எனவே அங்கிருந்த அனைவரும் இப்பொழுது ஒன்று கூடினார்கள், நாம் அந்த எங்களுடைய வியாபார கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாக. எனவே அனைத்து மக்காவினுடைய தலைவர்கள், முக்கியமானவர்கள் தயாராகினார்கள். அபூ லஹபை தவிர எல்லா கூட்டத்தினரும், அரபிகளுடைய எல்லா கபீலாக்களும், எல்லா கூட்டங்களும் தயாராகியது. பனு அதி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை தவிர காஃபிர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் 1300 பேர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் 100 குதிரைகள் இருந்தது, 600க்கும் மேற்பட்ட கவசங்கள் இருந்தது. அதிகமான படையுடன் அந்த படைக்கு அபூ ஜஹ்ல் இப்னு ஹிஷாம் எனக்கூடியவர் தலைவராக வந்தார். அது அல்லாமல் இன்னும் முக்கியமான குறைஷிகளுடைய 9 பெரிய தலைவர்கள் அதில் இருந்தார்கள். இப்படி காஃபிர்களுடைய படை ஒரு பெரும் படையாக இவர்களுக்கு மத்தியில் ஒன்று கூட்டப்பட்டு தயாரான நிலையில் இப்பொழுது வெளியேறுகிறார்கள். அன்பானவர்களே, அடுத்த காணொளியில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.